வழக்கமா விஜய் சேதுபதியை வெளியே இருக்க நம்ம தான் ஒரு ஹோஸ்டிங் ஒழுங்கா பண்ணல அப்படின்ற மாதிரி திட்டுவோம். ஆனா இப்ப வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்டே திட்டுறானுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது சார் உங்களுக்கு அந்த மரியாதை என்ன சார் உங்க வீட்டுக்குள்ளே குறையுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நேற்று நைட் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திவ்யா வந்து பாத்தீங்கன்னா கமருதீனை அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு விஜய் சேதுபதியை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் உண்மைதான். அந்த சம்பவம் என்னன்னு பார்க்க போறோம். இன்னொன்னு சாண்ட்ரா கிட்ட இருந்து தயவு செஞ்சு அந்த சொக்காவை புடுங்கய்யா. அதாவது இந்த பிரஜனோட சட்டையை எடுத்து எப்ப பார்த்தாலும் போட்டுக்கிட்டு நைட்டுகள் கேமரா முன்னாடி வந்துட்டு எல்லாம் ஓகேவா சூனி எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி திருப்பி அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கான ஃபீலிங்கா இல்ல வந்து இது ஒரு டிராமாவா கிரியேட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட அவர் போய் ஒரு போன ஞாயிற்றுக்கிழமை போனாருங்க. அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமே வந்துருச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா இவங்க விட மாட்டாங்க. அது அவர் ஏதோ போருக்கு போயிட்ட மாதிரியும் இவங்க ஏதோ அவங்கள பிரிஞ்சு ஏதோ 10 வருஷம் இருக்க போற மாதிரியும் இவங்க பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த வாரம் எவிக்ஷன் லிஸ்ட்ல யாரை வச்சிருந்தாலும் அந்த லிஸ்ட்ல தூக்கிட்டு சாண்ட்ராவை துரத்தி விட்டுருங்க. ஏன்னா அவங்களால இந்த வாரம் ஃபுல்லா ஒரு கண்டென்ட்டும் வரல, அடுத்த வாரமும் வரப்போறது இல்ல. ஸோ சாண்ட்ராவை துரத்தி விட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எப்பா பார்த்தாலும் கேமரா முன்னாடி வந்துகிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறது. ஏமா எங்கமா போனாரு உன் புருஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்க தோணுது. ஸோ இந்த சம்பவம் நடந்ததா. இன்னொன்னு விக்கல் சீக்கிரம் ஆக்சுவலா விக்கல் சீக்கிரம் பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்றாருங்க நைட்ல. அதாவது இப்ப நைட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாட்டர்டேக்கு முன்னாடி என்னென்ன நடக்குது, அதாவது இப்ப என்னென்ன சம்பவம் இந்த வாரம் நடந்திருக்கு, அது எதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி விக்கல்ஸும் சுபிக்ஷா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கானுங்க. டே விக்கல்ஸ் அப்போ ஒவ்வொரு வாரமும் நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வரியாடா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஆக்சுவலா உனக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறானுங்க. என்னென்ன கேள்வி அவர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுல எது எப்படி பதில் சொல்லணும். அதனால தான் விக்கல் சீக்கிரம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது பெரிய கேஸ்ல எதுவும் மாட்டலன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் பெரிய கேஸா இருந்தாலுமே ஓகே இது நம்ம மேல கேஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் உஷாரா இருக்கணும்னா விஜய் சேதுபதி கேட்டோன்னே காலில் ஊந்துடணும். சார் என்ன சார் என் மனசாட்சி என்ன குத்துது சார், எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு சார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி பிளாட்டா கால் தப்புன்னு தோணுச்சுன்னா காலில் ஊந்துடணும், வேற வழி இல்லை அப்படின்றத பயங்கர கிளவரா இருக்காங்க. ஆக்சுவலா இப்படிதான் இருக்கணும். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம விக்கல் சீக்கிரம் என்னதான் ட்ரோல் பண்ணாலும் ஆனா அவன் விளையாடுறது வந்து இப்படிதான் கேம் விளையாடணும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். விஜய் சேதுபதி கண்டிப்பா கேள்வி கேட்பாரு, நம்மள அடிப்பாரு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தாட் இருந்தா கூட ஓகே இதுக்கு எப்படி பதில் சொல்லலாம், எப்படி அவரை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்ப குட்டி விக்ரம் இருக்குல்ல சுபிக்ஷா, அதுவும் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிச்சிங்க. 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ நேத்து இது நடந்தது, திங்கக்கிழமை இது நடந்தது, செவ்வாய்க்கிழமை இது நடந்தது, புதன்கிழமை இந்த சம்பவம். ஸோ இந்த சம்பவம் எல்லாத்தையும் அவர் கேட்கப்பாரு. கேட்டால் எப்படி பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி அட டே விக்ரம் உன்ன மாதிரி அடுத்த ஆளி உருவாக்கிட்டல நீ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ரா மேட்ரு. சாண்ட்ரா வந்து இந்த சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ட்ராமா பண்ணுற மாதிரியே இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ட்ராமான்றோம், அது அவங்களோட ஒரிஜினல் ஃபீலிங்காக கூட இருக்கலாம். அதாவது ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்க ஒரிஜினல் ஃபீலிங்காக கூட இருக்கலாம். எனக்கு என்னன்னா ஒன்று அந்த சட்டையை பிடிங்க தூக்கிடிங்க, இல்லைன்னா சாண்ட்ராவே தூக்கிடிங்க. வேணாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணல இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேணாம். போன வாரம் ரம்யாவை கேட்டார்ல விஜய் சேதுபதி, ஏன் இந்த வாரம் சாண்ட்ராவை கேளுங்க, ஏமா என்னம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டலாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேணாமா, அதான் கேட்டை நீங்களே பொத்துக்கிட்டு ஓடுறீங்களா, அப்படியே ஓடி போயிடுங்க வெளியே, கேட்டை திறக்கிறோம் இப்பயே ஓடுறீங்க, நீங்க என்ன உங்களை தான் அடைச்சு போட்டிருக்க மாதிரி. இப்ப சாண்ட்ராவோட பில்டப் எப்படி இருக்குன்னா அவங்கள வந்து வலுக்கட்டாயமா அந்த வீட்டுக்குள்ள வாழ வைப்பாங்களே அப்படி ஒரு பில்டப் தான் பாத்தீங்கன்னா தினம் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா ராத்திரியில அப்படிதான் கொடுக்குறாங்க. கேமரா முன்னாடி வந்துட்டு எல்லாரும் பயமுறுத்துற மாதிரி, அதாவது ஃபேஸ் கூட கிளியரா தெரிய மாட்டேது, இருந்தாலும் கேமரா முன்னாடி வந்துட்டு பயமுறுத்துற மாதிரி இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு சென்றா. ஒரு நாள் 2 நாள்லாம் ஓகே, ஏதோ சோகத்தில் இருக்க ஒரு ஓகே இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ள விளையாட்டிங்க ஒன்னா விளையாட்டிங்க அது பிரிஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ண முடிஞ்சுது. அதுவே கொஞ்சம் ஓவர் ட்ராமாவாக தான் இருந்தது, அது வேற விஷயம். இருந்தாலும் அடுத்த நாளும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக திருப்பி அதிகமாக கண்டினியூ பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரமும் சாண்ட்ரா கண்டினியூ பண்ணுவாங்க. எவ்வளோ நாள் இருக்கிறாங்களோ எல்லா நாளும் நான் வந்து எமோஷனலாக வீக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இது பக்கா ட்ராமா தானே. ஒரு நாள் 2 நாள் உனக்கோசம் ஓகே இந்த இவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக உனக்கு அதுக்கு தான் பார்க்கணுமா. இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சாண்ட்ரா நேம் சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து கோவம் பொத்துக்கிட்டு வருது. இந்த மாதிரி எமோஷனலாக நான் வீக்காக இருக்கேன், இந்த வீக் வந்து நான் வந்து ஒழுங்காக பண்ணல, பழைய சாண்ட்ராவை பார்க்கலாம். ஆமாம் நான் எமோஷனலாக வீக்காக இருக்கேன், இது ஒரு காரணமா? நீ வந்து வீக்காக இருக்குன்றது இந்த வீட்டுக்குள்ள ஒரு காரணமா? அப்படி எல்லாருமே இப்போ ரம்யா சொல்கிறாங்களே எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதை மட்டும் ட்ராமான்னு எல்லாம் சொல்கிற மாதிரி இப்போ சாண்ட்ரா பண்ணுறது ட்ராமா தான் சொல்லணும். அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறதே ட்ராமாவா? இவங்க வந்து புருஷன் வீட்டுக்கு போயிட்டாரு, அந்த ஃபீல் வந்து ஒரு வாரம் வந்து அமைதியா இருப்பாங்களா? இது வந்து டிராமான்னு சொல்லக்கூடாதா? இது வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடாதா? எப்பா விஜய் சேதுபதி சார் தயவு செஞ்சு சொல்றேன், உங்க ஃப்ரெண்டோட பொண்டாட்டின்றதுனால நீங்க சொம்படிக்காதீங்க. ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க பப்பா ஒன்றும் தெரியாத பப்பா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. எல்லாம் திவ்யா தான் சொல்லி கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் சொல்லிட்டாங்க. அதை இப்போ சாண்ட்ரா பிடிச்சிக்கிட்டாங்க. ஆமா அப்பயே விஜய் சேதுபதி சார் சொன்னாரு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவதான் எல்லாத்தையும் பண்றான்னு இப்போதான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி. நீ ஒன்றும் தெரியாத பாப்பாதாமா தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்னங்க ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, ஒரு
ஒரு வாரமாக ட்ராமா போடுறது. எம்மா நீ வேற லெவல்மா சாண்ட்ரா, தயவு செஞ்சு வெளியே வந்தோன்னே சீரியல் சார்ஜ் யாராவது கொடுத்துருங்கயா. இந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக ரியாலிட்டி ஷோவில் இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சு உதட்டுவாங்க. இப்படின்றதுக்குள்ளே அழுகுறாங்க, இப்படின்றதுக்குள்ளே வில்லத்தனம் பண்ணுறாங்க, இப்படின்றதுக்குள்ளே சிரிக்கிறாங்க. அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு ரியாக்ஷனை கொட்டுறாங்க. ஆர்டிஸ்ட் தான் நீ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இப்போ முக்கியமான மேட்டருக்கு வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து நேற்று நைட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது கமருதீன் பார்வதி இவங்க 2 பேருக்கு பயமே இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம். குறிப்பாக கமருதீன் என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம், வீக்கெண்ட் தானே, வீக்கெண்ட் வந்தால் விஜய் சேதுபதி என்ன 2 திட்டுவார் அவ்வளோதானே அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக பயமே இல்லை, அவ்வளோ கான்ஃபிடன்ஸில் இருக்க தைரியம் இருக்காங்க, திட்டு வாங்கி வாங்கி பழக்கப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை சொல்லும் போது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது கிளியராக தெரியுது இது வந்து அவங்கள அசிங்கப்படுத்தது இல்லை, விஜய் சேதுபதி தான் அசிங்கப்படுத்துது. ஏன்னா வீக்கெண்ட் என்ன வருவார், வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கமருதீன் இந்த வாரம் கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு, கொஞ்சம் மாற்றிக்கோங்க, இது உங்களுக்கு தான் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை போடுவார், கிளம்பிடுவார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட் வந்து அங்கே ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்றத அங்கே கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களை திட்டுறதை விட ஹோஸ்ட்டை தான் திட்டுற மாதிரி இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில், அதாவது ஒரு இந்த ஹாட் ஸ்டார் ஸ்டேஜில் வந்து சொன்னார், நான் பிக் பாஸே பார்த்ததில்லை, ஸோ இப்போ தான் வந்து அங்கேருந்து கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சார் ஒரு சீசன் முடிஞ்சிச்சு, 2வது சீசன் முடிய போகுது, இன்னும் கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகும் சார். உங்களுக்கு அப்படி பிடிக்கல, ஒரு ஷோ பிடிக்காத ஷோ நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணாமல் தான் இந்த லட்சத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு நீங்களே வேலைக்கு போயிடுங்க. ஏன்னா மக்களுக்கும் பிடிக்கல அப்படின்னும் போது நீங்களே வேலைக்கு போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நிறைய ரோஸ்ட் இருக்கும், எல்லாரையும் போட்டு பொழப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தயவு செஞ்சு சொதப்பிடாதீங்க. அப்புறம் இன்றைக்கான எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டேயில் பயங்கரமான ரோஸ்ட் யாருக்கு இருக்குன்னா விஜய் சேதுபதிக்கு தான் இருக்கும். அடுத்த அப்டேட் வரட்டும், வந்த ஒன்று தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த அப்டேட்லேயே தெரிஞ்சிடும் தலைவன் இன்றைக்கி என்னென்ன சம்பவம் பண்ணுறான், ஷூட்டிங் ஆரம்பிச்சோன்னு தெரியும். ஒன்று நான் அப்டேட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அது மட்டும் அங்கே ஃபெயில் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அப்டேட் வந்தோன்னு ஃபெயில் ஆகிடுச்சு, அங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான், டே பொறுத்தது போதுண்டா, இப்போதுலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம்டா, ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி அப்படின்ற மாதிரி அப்பயே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் அடிக்க ஆரம்பிக்கிறோமோ அதோட ரிஃப்ளெக்ஷன் சண்டே எபிசோடில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லை நம்ம சாட்டர்டே எபிசோட் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, மக்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னே தெரியாது. சாட்டர்டே எபிசோடு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே ஒரு ப்ரோமோ வரும்போதே பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒழுங்காக ரோஸ்ட் பண்ணல, அவரை போட்டு ரோஸ்ட் பண்ணுற ரோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சண்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி அடிக்கிறானுங்க, இப்படி இறங்கிட்டானுங்க களத்தில் அப்படின்ற மாதிரி அவரே ஃபீல் பண்ணி சண்டே எபிசோட் ஷூட்டிங் முடியறதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எபிசோடு கொடுக்கணும். பார்க்கலாம் என்ன பண்ண போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஓவராலாக நேற்று திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்டையும் அரோரா கிட்டையும் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு, என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பேசலாம், வாடின்லாம் போடின்லாம் காக்கா பீன்லாம் என்ன வேணா அவன் சொல்கிறான். அது வந்து அதுக்கு வந்து ஒரு கிளியர் எக்ஸ்பிளேஷன் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கமருதீன் வந்து சண்டை போடுறதுக்கு யாருமே பிரச்சனைன்னு சொல்ல, ஆனால் வார்த்தையை வர்றாரு. இப்போ திவ்யாவும் தான் நேற்று சண்டை போடுறாங்க. ஆக்சுவலாக திவ்யா அந்த சின்ன விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க மேலே ஒரு தப்பு இருக்குது, அவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்க வேணாம். ஆனால் அந்த இடத்துல கமருதீன் வந்து இந்த வார்த்தையை விடுறாருல, அது வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் வருது. ஆக்சுவலாக கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, மூளை பயங்கரமாக யூஸ் பண்ணாத ஒரு ஆள் தான். இவ்வளோ நாள் நான் பார்த்ததில்ல பெருசாக வந்து மூளை யூஸ் பண்ணாத ஆள். ஸோ அதனாலே என்ன ஆகுது, மூளை யோசிக்கவே மாட்டுது, இந்த வார்த்தையை விடணுமா விடக்கூடாதா அப்படின்றது சுத்தமாக தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வார்த்தை வர்றாரு. எனிவேஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க சொல்கிறது என்னன்னா அந்த தைரியம், அதாவது ஓகே நம்ம பார்த்துக்கலாம், என்ன 4 திட்டு வர பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. அதனால தான் அவங்க இவ்வளோ தைரியமாக எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஹோஸ்ட் வந்து அப்போ அவங்க ஹோஸ்ட்டை பார்த்து பயப்படல அப்படின்றதுக்கு தான் அர்த்தம். அவங்களுக்கு தைரியம்னா என்ன அர்த்தம், ஹோஸ்ட்டை பார்த்து பயம் இல்லைன்னு அர்த்தம், ஹோஸ்ட் மேலே மரியாதை இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுமே தான் அதுக்கான ஆப்போசிட்டில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. பார்க்கலாம் அதை வந்து விஜய் சேதுபதி மீட் எடுக்கிறாரா, அந்த ஒரு பயத்தையும் அந்த ஒரு மரியாதையும் மீட் எடுக்கிறாரா, இல்லை திருப்பி கமருதீன் வந்து முறைக்க போகிறானா இன்னைக்கு அந்த எபிசோடில் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.